எங்கள் வழியில் வந்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் இத்தனை காலம் எங்களது கருத்தியலாக எதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதை சகோதரர் சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களாக. எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பலமாகவும் நாங்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்த கருத்தியலுக்கு ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிறேன். ஆக இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்று பார்க்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தியலுக்கு வெற்றி என்று பார்க்கிறேன். உதாரணத்திற்கு நான் அடிக்கடி கூட்டத்தில் சொல்வது ஒன்று, இது அண்ணா வளர்த்த தமிழ் அல்ல, ஆண்டாள் வளர்த்த தமிழ். இது பெரியார் வளர்த்த தமிழ் அல்ல, பெரியாழ்வார் வளர்த்த தமிழ் என்று நான் சொல்வதுண்டு. அண்ணன் சீமான் என்று நாங்கள் பெரிய புராணம் படிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கவில்லை, பெரியார் புராணம் படிக்கும்போது பிடிக்கிறதா என்று நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தொடராக அவர் தொடர்வது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆக எங்கள் கருத்தியலை இன்று அவர் ஏற்றிருக்கிறார் என்பதுதான். அதாவது ஆதரவு கருத்துக்கள் எங்களது கருத்தியலின் ஆதரவு தான். எல்லாம் பாஜக ஒன்று சொன்னாலே ஒன்று பி டீம், சி டீம், Z டீம் வரைக்கும் போயிடுறீங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாராவது ஆதரவாக பேசினா அவங்க கூட்டணி பலம். ஆனால் பாஜகவுக்கு யாராவது ஆதரவு பேசினா ஒன்று பி டீம், சி டீம், இ டீம், ஒரு டீம், அவ்வளோதான். அது நல்ல டீமாக இருக்கணும். அந்த டீம் கருத்துக்கள் எங்களது டீம்னு சொல்கிறதோட எங்கள் தீமை அண்ணன் சீமான் எடுத்திருக்கிறார். ஆக டீம் பார்ட்னர் வேணா எடுத்துக்கலாம், டீம் பார்ட்னர் எடுத்துக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.